The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளுக்கு விற்பனை. 4 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு சுமார் 4 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. மீண்டும் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரிக்கும் அபாயம். உணவு மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்த்தப்படும் சூழல். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிகர லாபம் 2.8 மடங்கு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் மட்டும் 36,802 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம். தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் நாளை 9 லட்சத்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் மூடப்படும் அபாயம். ஆன்லைன் மருந்து விற்பனை தளங்களின் ஆதிக்கத்தை கண்டித்து அகில இந்திய மருந்தகங்கள் சங்கம் ஒரு நாள் வேலைநிறுத்தம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதல்வர் விஜய் உத்தரவு. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சுவையான தரமான உணவு கிடைக்கவும் ஆணை. PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவு. இருமொழி கொள்கையே தங்களது நிலைப்பாடு என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். இதுதான் இன்னைக்குதான் முதல் ரிவ்யூ நடந்திருக்கு. அதை பத்தியும் பேசியிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அதை சார்ந்து விரிவாக நம்ம பேசுறோம். நம்முடைய இருமொழி கல்வி என்பது அவரவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி என்பதில் தான் நம்ம உறுதியா இருக்கிறோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு முதன்முறையாக வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளுடன் சந்திப்பு. அதிமுக மாவட்ட செயலர்களுடன் கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்போம். புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அதிமுகவின் 30 பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம். தூய சக்தி என சொல்லிக் கொள்ளும் தாவேக அதிமுகவின் முதுகில் குத்தியதாக எடப்பாடி கே பழனிசாமி சாடல். குதிரை பேரம் நடத்தி அதிமுக நிர்வாகிகளை பிரிக்க தாவேக முற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. விட்டில் பூச்சிகளை நம்பி வீழ்ந்து விடாதீர்கள். பொய்க்கால் குதிரையின் ஆட்டம் சில காலம்தான். பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என அதிருப்தி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. வரும் 23ஆம் தேதி திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெறும் என உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது இப்போதுதான் தெரியுமா? முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த
நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான கைவினை கைத்தறி தொழிலாளர்கள் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியம் கூட பெறவில்லை. தினசரி வருவாய் 270 ரூபாய்க்கும் குறைவாக இருப்பதாக கூறும் ஆய்வு முடிவுகள். கோவில்பட்டியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை கடித்து குதறிய தெருநாய்கள். படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மடிப்பாக்கத்தில் அதிகரித்துள்ள தெருநாய்களின் எண்ணிக்கையால் மக்கள் அச்சம். விடாமல் துரத்தும் தெருநாய்கள் குறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை மையம் தகவல். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. ஓடைகளில் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து சென்ற மழைநீர். கன்னியாகுமரியில் பெய்து வரும் மழையால் ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் முடக்கம். தொடர் மழையால் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் மின்சாரம் பாய்ந்து கணவன், மனைவி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மழை காரணமாக வீட்டின் மொட்டை மாடியில் இருந்த மின்சார வயர் அறுந்து விழுந்ததால் விபத்து. கீழடி அகழாய்வில் சுடுமண் குழாய்கள் கண்டெடுப்பு. தமிழரின் நீர்வழி மேலாண்மைக்கு மேலும் ஒரு சான்று கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறை தகவல். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். தமிழ்நாட்டில் 17 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி, கூட்டுறவுத்துறை செயலராக அமுதா நியமனம். நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ, வருவாய்த்துறை செயலராக KS பழனிசாமி நியமனம். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார், பொதுப்பணித்துறை செயலராக ஜெடக் சிறுவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றம். புதிய ஆணையராக சமீரனை நியமித்தது தமிழ்நாடு அரசு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம். போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் புதிய வசதி அறிமுகம். பிரசித்தி பெற்ற தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலம்.
4 நாட்கள் கோயிலின் ஒவ்வொரு வாசல் வழியாக நடந்த தேரோட்டம் நிறைவு. உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் அருகே ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. பயணிகள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கேரளத்திலும் மகளிருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம், முதியவர்களுக்கு என தனித்துறை. முதல்வர் வி டி சதீசன் தலைமையில் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கும் திட்டம் ஜூன் 1 முதல் அமல். பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதியுதவி அளிக்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் மேலும் ஒருவர் கைது. மோசடி கும்பலுடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகத்தின் பேரில் மகாராஷ்டிராவில் லாத்தூரை சேர்ந்த சிவராஜ் ரகுநாத் கைது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தலைவருக்கு சம்மன். வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவு. டெல்லியில் தனது அலுவலகத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் வீடு திரும்பிய முதல்வர் ரேகா குப்தா. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக கார் பயணம் தவிர்ப்பு. தொழிலதிபர் கௌதம் அதானி அவரது மருமகன் சாகர் அதானி மீதான மோசடி வழக்கு முடித்து வைப்பு. இருவருக்கும் எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெற்றது அமெரிக்கா. நார்வேயின் ஓஸ்லோவில் உள்ள அக்கர்கஸ் கோட்டையை பார்வையிட்ட பிரதமர் மோடி. நார்வே பிரதமர் ஜோனாஸுடன் வரலாற்று சுவடுகளை கண்டு ரசித்தார். போர் மற்றும் மோதல்கள் மூலம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என நார்வேயில் பிரதமர் மோடி பேச்சு. யுக்ரைன் மேற்காசியாவில் அமைதி நிலவ இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் உறுதி. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பும் ஈரான் அரசு. பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுக்கு புதிய நிபந்தனைகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல். ஈரான் மீது இன்று நடத்தவிருந்த ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக ஒத்திவைத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று முடிவென அறிவிப்பு. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கான தடைக்கான கால விலக்கு மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிப்பு. இந்தியா உட்பட 10 நாடுகளின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் அதிபருக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். பதவி விலக கோரி மக்கள் நடத்திய போராட்டத்தில் வெடித்தது வன்முறை. வியட்நாம் சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ராணுவ மரியாதை. போர் தளவாட உற்பத்தி உள்ளிட்டவை குறித்து வியட்நாம் பிரதமருடன் பேச திட்டம். திருமணத்திற்கு பெண்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தாலே அதனை சம்மதமாக கருதலாம் என ஆப்கான் அரசு புதிய உத்தரவு. குழந்தை பருவ திருமணத்தை ரத்து செய்ய தலிபான் நீதிமன்றத்தின் ஒப்புதல் அவசியம் என்ற உத்தரவுக்கும் மனித உரிமைகள் ஆணையம் எதிர்ப்பு. ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தக்க வைப்பதற்கான முக்கிய லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வி.
சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் அசத்தல் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ஹைதராபாத். நடப்பு IPL தொடரில் சேப்பாக்கத்தில் CSK அணிக்கு கடைசி போட்டி என்பதால் மைதானம் வந்த MS தோனி தல தரிசனம் கிடைத்து விட்டதாக ஆரவாரம் செய்து ரசிகர்கள் உற்சாகம். ஒரே ஒரு லீக் போட்டி மட்டுமே மீதம் இருக்கும் நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல CSKவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி அணிகள் எஞ்சியுள்ள போட்டிகளில் தோல்வியடைந்தால் மட்டுமே சாத்தியம் என தகவல். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.